விண்வெளியில் 9 மாதங்களுக்கு மேலாக சிக்கிக்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை மீண்டும் பூமிக்கு அனுப்புவதற்காக டிராகன் விண்கலனில் அனுப்பப்பட்ட 4 விண்வெளி வீரர்களும் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர். அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. And we're preparing for stabilizing. We're seeing the docking light. Carrying the Crew 10 crew. The forward docking port there is about this, as you can see the Crew 9 Dragon. With a range rate of less than 0.08. SpaceX Crew 10, welcome aboard the ISS. நாசாவுடன் இணைந்து அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சென்றனர். அங்கு இருவரும் 10 நாட்கள் ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மட்டும் ஆட்களின்றி திரும்பியது. இதனால் சுமார் 9 மாதங்களாக இருவரும் விண்வெளியிலேயே தங்கி விண்வெளி ஆராய்ச்சி, விண்வெளி நிலைய பராமரிப்பு செயல்பாடுகளுக்கு சுனிதா, வில்மோர் பங்களித்து வந்தனர். அவர்களை பூமிக்கு அழைத்து வர தொடர் முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் பலனளிக்காமல் போனதால் எலான் மஸ்கின் SpaceX நிறுவனத்தின் உதவியை நாடியது நாசா. அதன்படி சுனிதா மற்றும் வில்மோரை மீட்க கடந்த 13ஆம் தேதி SpaceX டிராகன் Crew 10 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட இருந்தது. ஹைட்ராலிக் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக அந்த திட்டமும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு கடந்த 15ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக SpaceXின் டிராகன் Crew 10 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. அதிகாலை 4:33 மணிக்கு விண்ணில் பாய்ந்த இந்த விண்கலத்தில் 2 அமெரிக்க வீரர்கள், ஜப்பான் மற்றும் ரஷ்ய வீரர்கள் தலா ஒருவர் சென்றனர். சுமார் 28 மணி நேர விண்வெளி பயணத்திற்கு பிறகு இந்திய நேரப்படி காலை 10 மணியளவில் டிராகன் Crew 10 விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டாக்கிங் முறையில் வெற்றிகரமாக ஒன்று சேர்க்கப்பட்டது. காலை 11:05 மணிக்கு டிராகன் Crew 10 விண்கலம் திறக்கப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்த 4 வீரர்களுக்கு ஏற்கனவே அங்கிருந்த 7 பேரும் உற்சாக வரவேற்பளித்தனர். Nicole Ayers, the first of the Fly's newest class of astronauts to enter, and last commander of Crew 10, Anne McClain. SpaceX Crew 10, welcome aboard the ISS. தற்போது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றடைந்த 4 விண்வெளி வீரர்களிடம் தங்களது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் பூமிக்கு திரும்ப உள்ளனர். இது வீரர்களை பணியிடமாற்றம் செய்யும் வழக்கமான நடவடிக்கை என மூத்த விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 7 பேர் அங்க இருக்காங்க. அதுல 2 பேர் Crew 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்துல தான் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சாங்க. அந்த Crew 9 இப்போவும் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துல தான் இருக்கு. கடந்த 6 மாசமும் அங்கே தான் இருக்கு. அதுல தான் திரும்புவாங்க. அவர்களை ஏற்றிக்கொண்டு திரும்பி வரும் டிராகன் Crew 9 விண்கலனை வரும் 19ஆம் தேதி புளோரிடா கடலில் தரையிறக்க நாசா திட்டமிட்டுள்ளது.